Good morning. இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் 18. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு ஓரளவுக்கு. பட் தண்ணி இந்த பிரச்சனைக்கா ஸ்லீப்ஸ்க்கு சுத்தமாக என்னால் கொண்டு வர முடியல. ஏன்னா வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட கொஞ்ச நேரம் வாக்கிங், வெளியில் நிறைய நேரம் போகிறது, அப்புறம் படம் பார்க்குறது இப்படிலாம் சொல்லி. ஸோ பட் ஐம் ஸ்டில் ட்ரைங் டு கீப் இட் தட் டைம். ஸோ காலையில் 7:30 இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணி குடிச்சிட்டு இன்னைக்கு கொஞ்சம் வெளியிலலாம் போனோம், நிறைய கண்டுபிடிப்பேன் நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்றைக்கி லாகாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபுல் டே என்ன பண்ணுறேன் இருக்கிற ஆசை. வந்து எப்போதுமே வெளியில் போனால் மறந்துடுவேன், கொஞ்ச நேரம் எடுக்க மறந்துடுவேன் வச்சு. கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி காலையில் அப்படியே ப்ரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கல்யாண வேலைகள் ரிலேட்டடாக அம்மா அப்பாவோட டிஸ்கஷன் இருந்துச்சு. ஸோ நானும் எங்கள் அப்பாவும் உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சாஃப்ட் காப்பிலாம் பண்ண வேண்டியிருந்துச்சு. நம்பர் ஆஃப் கெஸ்ட்டோட லிஸ்ட்லாம். ஸோ அன்றைக்கி காலையில் இப்படி தான் வந்து போச்சு. அண்ட் சாரி, 2 நாள் வந்து தொடர்ந்து என்னால் போட முடியல. வந்து இவங்க வந்து செம அலைச்சல், இன்னொன்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப காய்ச்சல். ஸோ அதனால தான் வந்து என்னால் முடியல. இட்ஸ் நாட் அ எக்ஸ்கியூஸ், பட் ஸ்டில் ஐ எம் ட்ரைங் டு டூ. பட் என்னால் சுத்தமாக முடியல. என்ன நேரம்னு தெரியல. நிஜமாகவே வந்து ஆரம்பிச்சதில் ஒரு 4 நாள்லேருந்து என்னமோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. இது போன மாதம்லாம் எதுவுமே பண்ணல, எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஸோ அப்போ ஆரம்பிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு சம்டைம்ஸ் கில்ட்டி ஆகுது. பட் பண்ணி தானே ஆகணும். நேற்று சுத்தமாக வந்து பண்ணல. தட் இஸ் ஆகஸ்ட் 19 வந்து நான் எதுவுமே பண்ணல. அன்றைக்கி ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி விலாகும் பெருசாக எடுக்கலை, ஜஸ்ட் 2 கிளிப்ஸ் மட்டும் தான் எடுத்து வந்திருப்பேன். பெருசாக ஒன்றும் எடுக்கலை. எனக்கு பிடித்த மாதிரியான வாழைக்காய் ஃப்ரை சரி வீட்டில் செஞ்சுட்டு நான் ஒரு 2-3 டைம் செஞ்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிருக்கேன். மிக்சி அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு. அப்படி காலையில் பிரஞ்ச் முடிச்சுட்டு அன்றைக்கி பிடிச்ச சாப்பாடெலாம் வச்சுருந்தாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போனோம். நான், எங்கள் அம்மா, என் தங்கச்சி. ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். அந்த கடையிலே நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இவளுக்கு மேடத்துக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துருக்கோம், பட் அது இன்னும் யூஸ் பண்ணல. நல்லா இருக்குது, அது யூஸ் பண்ணாலும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இந்த கடையில் சூப்பர் கலெக்ஷன் இருந்துச்சு. நாங்கள் 2 கலெக்ஷன் எடுத்திருக்கோம் இவளுக்காக. பட் நைஸ் கலெக்ஷன்ஸ், ஐ ரியலி லைக் இட். எங்கள் டேஸ்ட்டுக்கு இருந்துச்சு. ஒரு 4000 ஸ்டெப் முடிச்சிட்டோம். காலையில் வீட்டில் தண்ணி நல்லா இல்லை, ஸோ தண்ணியே குடிக்கல. தண்ணி ஹாஃப் இப்போ எடுத்து முடியுது. அப்போ ஒரு சாவி எடுத்து வந்துட்டேன் நான். இப்போ தண்ணியே குடிக்கல. இப்போ வந்து ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது நான் என்ன விஷயம், அப்படியே ஒரு ரோடு சாப்பிட்டுட்டு கால் பண்ண வலிக்கு இன்னும் பர்ச்சேஸ் முடியல, நிறைய இருக்குது. அவ்வளோதான். மணி 4 o'clock அண்ட் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். பட் மொத்தத்தையும் முடிச்சிட்டேன் எனக்கு கொடுக்காம. என்னாச்சு வாங்கி ஸ்ரீநிதி எடி குட்ரி. ஃபஸ்ட்டு ஷாப்பிங் முடிச்சுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறம் ரிசப்ஷன் ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணோம் என் தங்கச்சிக்கு. எங்கள் அம்மா கூட அப்படி காசிப்லாம் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு அன்றைக்கி நாள். புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம், என்னென்னு தெரியல. என்சிலிடாஸாக ஏதோ சம்திங் பார்த்து சூடு. லைட்டாக ஓரத்தில் சாப்பிடும். ஹவ் இஸ் இட்? ரொம்ப சுடுது. பொறுமையாக ஆனஸ்ட் ரிவ்யூ தான் கொடுக்குறேன். ஜஸ்ட் டுக் தெரியாது பண்ணியா. டொமேட்டோ சூப் தான். அந்த மேலே இருக்க லேயர் வந்து டொமேட்டோ சூப் மாதிரி இருக்கும்.
அதில் கொஞ்சம் எடுத்து வைக்கட்டா? நல்லா இருக்காது அந்த இதில் வைக்கட்டா? ஆக்சுவலி அந்த டிஷ் நல்லா இருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி. லைக் அந்த ஃபஸ்ட் லேயர் அந்த சாஸ் மட்டும் எடுத்து சாப்பிட்டதுனால டொமேட்டோ சூப் மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் குட். எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். அண்ட் அன்றைக்கி 10K ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டேன். தண்ணி பெருசாக குடிக்கல. மீதி எல்லா சேலஞ்சும் ஒழுங்காக நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். அப்பா நானே எல்லாருமே நானும் என் தங்கச்சி பேசிக்கிட்டோம். நல்ல வேலை ஏதோ கொஞ்சம் அமைஞ்சது இவ்வளோ எஃபோர்ட் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் vlog எடுக்கும்போது இட் வாஸ் எப்படி ஒரு கன்வே பண்ணுறது, நம்ம நார்மலாக எடுக்கிறதையும் அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் தான் ஐம் கோயிங் த்ரூ திஸ் சேலஞ்ச். ஒரு விஷயத்தை வந்து எப்படி கன்வே பண்ணணும், நம்மக்கிட்ட நடக்கிறத அதை ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து கஷ்டம் இல்லை. அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மார்னிங். ஹாய், இன்றைக்கி August 19 காலையிலேருந்து வீடியோ எடுக்கல, ஒன்றும் பண்ணல. கொஞ்சமாக ஒர்க் பண்ணேன், அவ்வளவுதான். ஒர்க் ஃப்ரம் போட்டிருந்தேன் டியூ டு சம் ரீசன்ஸ். அண்ட் என்னன்னு தெரில, நம்மளுக்குன்னு ஏதாவது ஒன்று வரும் போல். சேலஞ்ச் ஆரம்பித்து ஒரு 4-5 நாள் எல்லாம் நல்லா தான் போச்சு. சேலஞ்சை கீப்பப் பண்ணுறது மட்டும்தான் அதில் டஃப்பாக இருந்துச்சு. வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஒர்க் பேலன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். ஆனால் அதுக்கப்புறம் மந்த்லி சைக்கிள்ஸ் வந்துச்சு. சரி, ஓகே, அதுவாக வந்து நேச்சுரல், எப்போதும் வர்றது தான். என்ன தான் நம்ம சேலஞ்ச் ஆரம்பித்தாலும் எப்படியோ ஒரு டைம் வரதான் போகுது, எப்போ ஆரம்பித்தாலும். அண்ட் அடுத்து அது முடியவும் எனக்கு இன்றைக்கி செம ஃபீவரு. எதுவுமே பண்ண முடியல. அப்படி இந்த ஒரு சைடு ஃபுல்லாக சளி பிடிச்ச வலி வர மாதிரி வலி. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, மாத்திரைலாம் போட்டதுனால இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, 5 ஆக போகுது. நான் இன்னுமே ஒன்றுமே பண்ணல. ஒரு 2K ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன் வீட்டுக்குள்ளேயே. கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக நடந்தேன். 101 கிட்ட ஃபீவர் ஆச்சு. ஸோ தண்ணி கேட்கவே வேணாம். லைக் 2 டம்ளர்ஸ் தான் குடிக்கவே செஞ்சேன். 2 அல்ல, ஒரு 3 டம்ளர்ஸ் குடிச்சிருப்பேன். 100 ml 150 ml வச்சுக்கலாம். 150 ml இருக்கும் அந்த டம்ளரு. ஸோ டஃப். இன்னைக்கு நைட் கிளம்பியே ஆகணும், ஆஃபீஸ் 3 நாளைக்கு. என்னால் லீவ் போட முடியாத சிச்சுவேஷன். ஸோ the challenge is getting tough and tougher and tougher daily. ஸோ எனக்கு தெரியுதான்னு கண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ளே போய் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. என்னால் நடக்கவே முடியல. ஐயோ, இப்போவே கை வலிக்கு பயங்கரமா. ஸோ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோ இப்படி தான். 2 நாள் வீடியோ சேர்த்து போட்டுறேன். தம்பி முடியல, தம்பி முடியல. ஊருக்கு போகணுன்னு நினச்சேன், ஆனால் முடியல. கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்ட்டு. ஸோ லீவ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் vlogல சந்திப்போம்.